வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல அதாவது விஜய் வந்து சொல்லிறாப்ல, யார்ட்ட அவங்க அம்மா, அவங்க அக்காட்டலாம், இந்த மாரி உங்க பொண்ணு இப்படி சொல்ட்டாப்ல. இது எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணும் சேருவோமான்ட்டு. அதனால அவ விருப்பப்படியே வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு போட்டும். தயவு செய்து வந்து இனிமேல் நீங்க இங்க வராதீங்க. நாங்களும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல, மூஞ்சி அடிக்கிற மாரி சொல்லிறாப்ல. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து சொல்றாப்ல கங்காட்ட, "அப்படிலாம் ஒண்ணும் விட முடியாது. நம்ம தான் 2 பேத்தையும் இது பண்ணணும்" அப்படிங்கிறாப்ல. நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல உட்காந்து தனியா யோசிச்சிருக்காங்க. ஐயோ! நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ! அப்டின்ட்டு. நீ ஓவரா தாம்மா பேசுன அப்டின்னு வந்து நமக்கெல்லாம் தோணத்தான் செய்யுது. சரின்ட்டு அப்புறம் ஐயோ! இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணி வை அப்டின்ட்டு கடவுள்ட்ட வேண்டிட்டு, நேரா அங்கேருந்து வீட்டுக்கு போகாம, இங்க விஜய் வீட்டுக்கே வராப்ல. அவங்க சித்தி வந்து பயங்கரமா திட்டுறாங்க. உள்ளலாம் போகாத அப்டின்ட்டு. அவர் தாத்தா வந்து தடுத்து விட்டு, விடு அவ போய் பார்க்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாப்ல. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிய காணோன்ட்டு ஒரே அவங்க அம்மாவுக்கு வந்து மனக்கவல. இன்ன வரைக்கும் காலும் எடுக்க மாட்டேங்கிறாப்லன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம நிவின விட்டு போய் தேடிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து எங்க அப்பாவ நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து எங்க அம்மாவ நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுது யாரு? நம்ம குழந்தை. முடிவா போற போக்க பார்த்தா வந்து குழந்தை தான் வந்து விஜய்யும், காவேரி வந்து சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து விஜய் வேற காவேரி வந்து பேந்த பேந்த முடிக்கிறாங்க. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.